பிஎம்ஸ்டி பள்ளியை ஏற்றுக்கொண்டதாக கையெழுத்து போட்டாங்கன்ட்டு. இது எவ்வளவோ முறை மறுத்தாச்சு. அது அந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டருடைய கடைசி பேராகிராஃபில் இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். we have appointed a committee. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி, அந்த கமிட்டின்றது இந்த மாநில கல்விக் கொள்கை அந்த கமிட்டி அல்ல, இவங்க சொல்ற கமிட்டி ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையிலேயே ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி கொடுக்குற பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு சீஃப் செக்ரட்டரி யூனியன் செக்ரட்டரிக்கு எழுதுனா எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாரு, டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ். ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழு தெளிவாக கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லிடுச்சு. எனவே அவங்க கையெழுத்து போடலை. எனவே அவர்கள் யூ டர்ன்லாம் எடுக்கல. அவங்க தெளிவா நாங்க குழு போட்டிருக்கோம், குழு சொன்னது அடிப்படையில தான் பண்ணுவோம். நாங்க குழு பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, அதுல வேலை திறன் பயிற்சி இருக்கிறது, மும்மொழி கொள்கை இருக்கிறது. மும்மொழி கொள்கையை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்களே தவிர வேலை திறன் பயிற்சி பற்றி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. வேலை திறன் பயிற்சி இருக்கு. அப்புறம் பாகுபாடு கொண்ட சமூக அமைப்பாக அது சமூகத்தில் இருக்கிற பாகுபாடை பள்ளி கல்வியிலையும் அது பிரதிபலிக்குது. இந்த காரணங்களுக்காக ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க. எனவே அது ஏற்கலை.